நம்ம என்ன பார்ப்போம், நாங்க வந்து ஸ்பேஸ் கிட்ஸ்ல ஒர்க் ஷாப்ஸ் பண்றதுக்கு எல்லா இடத்துக்கும் ஸ்கூல்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் போறப்ப ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். மேம், ஏலியன்ஸ், do you have aliens? Where do aliens live? அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கும் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஆமா, ஏலியன்ஸ் இருக்காங்க, ஆனா எங்க பாக்கெட்டுக்குள்ள இருக்காங்களா? இல்ல. இன்னைக்கு நாங்க சென்னைக்கு ஒரு ஏலியன் ஃபேமிலில இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கோம். யார பாக்குறீங்களா? அபிமன்யு. அபிமன்யுவோட ஏலியன் ஃபேமிலி பறந்து அப்படியே பூலோகத்துக்கு, அதுவும் நம்ம சென்னைக்கு வந்திருக்காங்க முதல்ல. ஏன்னா உங்களை மாதிரி அழகான குழந்தைகளை வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சென்னைக்கு வந்திருக்காங்க. இவங்களோட சூப்பர் பவர் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். சோ நம்ம பார்க்க வேண்டியது என்ன விஷயம்? அபிமன்யு கி ஏலியன் ஃபேமிலி இன் நிக்கலோடியன். சரியா? மறக்காம வாட்ச் பண்ணுவீங்களா? இது எங்களோட லீட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிரேம். அவர் தான் வந்து அபிமன்யோட கனெக்ட் பண்ணிருக்காரு, நியூரோலிங்க் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்காரு. இது ஹேஷ், அவங்க காத்து மூலமாவே வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. சோ நாங்க எல்லாம் அபிமன்யோட கனெக்டட். நீங்க கனெக்டடா? கனெக்ட் ஆகலாமா? வாங்க நம்ம ஸ்பேஸ் கிட்ஸ் லேப்குள்ள போய் எல்லாம் பார்க்கலாம். அபிமன்யு என்னெல்லாம் பண்ணலாம்னு. டான்ஸ் பண்ணலாமா? சில்ட்ரன் வாங்க 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 வாங்க, லெட்ஸ் டான்ஸ். கம் சில்ட்ரன். கொஞ்சம் லாப்ஸ் காட்டுவாங்க. அபிமன்யு வச்சு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. So how did he come here? Like, how did we communicate? வணக்கம், என் பேரு டாக்டர் ஸ்ரீமதி கேசன், ஃபவுண்டர் சிஇஓ ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா. இன்னைக்கு நாங்கள் வந்து விண்வெளியிலேருந்து, ஏன்னா நாங்கள் வந்து விண்வெளி ஆராய்ச்சி ஒரு சின்ன நிறுவனம், சேட்டலைட்ஸ் செய்துட்ருக்கோம். 26 சேட்டலைட் மிஷன்ஸ் இது வரைக்கும் செஞ்சுருக்கோம். 4 வந்து விண்வெளியில் சுற்றிட்டுருக்கு. ஸோ அந்த விண்வெளியில் சுற்றுறப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இங்கே ஏலியன்ஸ் இருப்பாங்களா, நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எங்கள் சேட்டலைட்டை வச்சு நாங்கள் ஆய்வு பண்ணோம். ஸோ அப்போ பிடிச்சது தான் இந்த அபிமன்யு அப்படின்னு இவரோட ஃபேமிலி, ஏலியன் ஃபேமிலியை பார்த்தோம். ஸோ நாங்கள் என்ன சொல்றோம், நீங்கள் வேற எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி சென்னை தான் லேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த அபிமன்யுவோட ஃபேமிலியை நாங்கள் நேர சென்னைக்கு எங்கள் சென்டருக்கு, எங்கே நாங்கள் சேட்டலைட்ஸ் எல்லாம் இது பண்ணுறோமோ, இன்டகிரேட் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கே அவங்கள கூட்டிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாரும் இதுக்கப்புறம் இவர் பூமியை வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு இவரோட ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆய்வில் என்னென்னலாம் வருது அப்படின்னு நிக்கலோடியன் சேனல் பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் செய்த செயற்கைக்கோள் எல்லாத்தையும் வந்து காமிச்சு அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுறோம். அண்ட் எப்படி நாங்கள் வந்து ஸ்பேஸ்க்கு கம்யூனிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கோடிங் எல்லாம், என்ன கோடிங் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் எல்லாம் வந்து நாங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். எங்களுக்கு வந்து ப்ராப்பரா நாங்க வந்து ஒரு சைடு சேட்டலைட் மேனுஃபேக்சர் பண்ணா கூட இன்னொரு பக்கம் குழந்தைங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அது வந்து ஆன்லைன் கிளாஸஸ். அது spacekidsindia.in அப்படின்னு வெப்சைட் இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா அங்க டெலிஃபோன் நம்பர்ஸ் இருக்கு, இமெயில் ஐடி இருக்கு. நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க வரலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏஜ் லிமிட் இல்லை. ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா 80 வயசுக்காரங்க கூட கத்துக்கணும்னா கத்துக்கலாம், வரலாம். ஸோ ஸ்பேஸ் கிட்ஸ் பற்றியான தகவல்கள் சொல்லிட்டோம். ஆனால் நாங்களே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக எங்களோட இந்த ஃப்ரெண்டை, ஏலியன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ 20ஆம் தேதியிலிருந்து அபிமன்யு கி ஏலியன் ஃபேமிலியை நாங்கள் வந்து நிக்கலோடியனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புது எபிசோட்ஸ். ஓகே, ஸோ 20ஆம் தேதியிலிருந்து நிக்கலோடியனில் அபிமன்யு கி ஏலியன் ஃபேமிலியோட புது எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம்.